ஹலோ ட்ரேடர்ஸ், இது டைக்கூன் கேன் கேல்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த கேன் கேல்குலேட்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் ரெண்டில் எதையாவது ஒன்று நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு அனுப்புங்க, அப்படியே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அப்போ தான் நம்ம வந்து உங்களுக்கு லாகின் அக்சஸ் கொடுக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட கேன் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் சைன்இன் யூஸிங் இமெயில் இல்லை சைன்இன் யூஸிங் மொபைல், நீங்கள் எது வந்து ஆக்டிவேட் பண்ணிங்களோ அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் மொபைல் நம்பர் போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன்றதுனால நான் மொபைல் நம்பர் கிளிக் பண்ணுறேன். போட்டுவிட்டு என்னோடய மொபைல் நம்பர் போகிறேன். கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். இப்போ இன்றைக்கி தேதி வந்து ஜனவரி 31 ஞாயிற்றுக்கிழமை. நம்ம ஜனவரி 29 அதாவது போன வெள்ளிக்கிழமை கடைசி ட்ரேடிங் டேயில் மார்க்கெட் நம்மளோட கேல்குலேட்டர் படி எப்படிலாம் ரியாக்ட் ஆச்சு, எப்படிலாம் வந்து நகர்ந்ததுன்றதை நம்ம சின்ன ஒரு கிளான்ஸில் நம்ம பார்க்கலாம். இந்த கேல்குலேட்டரை எப்படி யூஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷனை பிடிஎஃபாக கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை அதில் இருக்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சின்ன ஓவரலாக ஒரு 4-5 ஸ்கிரிப்ட் மட்டும் எப்படி நம்மளோட லெவல்ஸில் ரியாக்ட் ஆகிருக்குது இன்றைக்கி செக் பண்ணிடலாம். இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நிஃப்டியோட லெவல்ஸ் எடுக்கிறேன். இப்படி நீங்கள் இந்த சர்ச் காலமில் நிஃப்டின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கீழே ட்ராப் டவுன் மெனுவில் காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் நிஃப்டி 50 ட்ரை என்டர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியோட லெவல்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த லெவல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் நம்மளோட பிடிஎஃப்பில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோஸ் ப்ரைஸை தான் நம்ம எடுத்து அந்த ப்ரைஸ் வந்து இந்த லெவல்ஸில் எங்கே வருதுன்றதை வச்சு தான் நம்ம ட்ரேடிங்கோட ஐடியாவே நம்ம எடுப்போம், ட்ரேடிங்கோட வியூவே நம்ம எடுப்போம். அப்படி பார்க்கும்போது 29 நிஃப்டியோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் க்ளோஸ் ப்ரைஸ், அதாவது 15 மினிட்ஸ் கூட எடுக்கலாம், இல்லை 5 மினிட்ஸ் கூட எடுக்கலாம். கமாடிட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சாரி, கமாடிட்டி லெவல்ஸ் இன்னும் இங்கே ஆட் பண்ணல. நான் 15 மினிட்ஸ் கூட எடுக்கலாம், 5 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோஸ் ப்ரைஸ் கூட எடுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் 15 மினிட்ஸ் கேண்டிலே எடுக்கிறேன். இப்போ நிஃப்டியோட இப்போ நிஃப்டியோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,923. 13,923ன்றது இங்கே வருது. எக்ஸாக்டாக நம்மளோட செல்லிங் லெவல், அதாவது செல்லிங் லெவல் வந்து நம்மளோட மெத்தட் படி 13,923 அப்படின்றது ஆக்சுவலாக லெவல் 1க்கும் லெவல் 2க்கும் ரெண்டுத்துக்கும் மிடில் வந்து வருது. நம்மளுடைய கேன் கணக்குப்படி பார்த்திங்கன்னா, இந்த கேல்குலேட்டர் கணக்குப்படி பார்த்திங்கன்னா லெவல் 1க்கும் லெவல் 2க்கும் நடுவில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நம்ம வந்து அந்த இடத்துல மார்க்கெட்டில் செல் பண்ணிடணும். செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 13,935க்கு மேலே நம்ம வைக்கணும். அப்படி பார்க்கும்போது எக்ஸாக்டாக மார்க்கெட் அதுக்கு அடுத்து வந்த ஹை பார்த்திங்கன்னா 13,937. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 13,923. நமக்கு அடுத்த கேண்டில்லையே நமக்கு வந்து நம்ம செல்லிங் நம்ம எடுத்துடுறோம். செல்லிங் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டெப் மேலே, அதாவது நம்மளோட ஸ்டாப் லாஸ்க்கு கொஞ்சம் மேலே லெவல் 2க்கு மேலே வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வைக்கிறோம். இப்போது 935 தான் அரௌண்ட் நம்மளோட என்ட்ரி ரேஞ்சே இருக்குது. நம்ம அதுக்கு மேலே, அதாவது ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம செல்லிங் லெவல் எடுக்கிறோம். இப்படி நம்ம செல்லிங் லெவல் எடுக்கும்போது நம்மளோட டார்கெட் வந்து இந்த லெவல் 1 இல்லாமல் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெவல் 1 தான் நம்மளோட டார்கெட். இப்போ 13,758 தான் நம்மளோட டார்கெட் ஜோன். 13,758 ஆக்சுவலாக இந்த கேண்டலில் வந்து நமக்கு நம்மளோட டார்கெட் வந்து எக்ஸாக்டாக கிடச்சிருக்கு.
பெரும்பாலும் நம்ம இந்த கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு ஒரு ஸ்கிரிப்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு செக்கிங் பர்பஸ்க்காக நான் காமிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக கரெக்டாக நமக்கு டார்கெட் வந்து 13,755 758 வந்து நம்மளோட டார்கெட் லெவலாக காமிக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து லோ 755 வரைக்குமே நமக்கு கொடுத்துருக்கு. இது ஆக்சுவலாக நிஃப்டியோட லெவல் இது. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி இதை பார்த்துருவோம். BANK நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதை எடுக்கிறேன். அதே போல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 30,624 இருக்குது. இதுதான் க்ளோஸ் ப்ரைஸ் 30,624 இருக்குது. அப்போ நம்ம கணக்குப்படி லெவல் 1 லெவல் 2வையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே இருக்குது. லெவல் 2 தாண்டி மார்க்கெட் மேலே இருந்தது அப்படின்னா நம்ம பிரேக் அவுட் ட்ரேட் தான் ட்ரை பண்ணணும். பிரேக் அவுட் ட்ரேடுன்றது லெவல் 3 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா பை எடுக்கணும். ஆனால் நமக்கு அடுத்த கேண்டிலோட ஹை வந்து 30,677 தான் போயிருக்கு. அதனால் லெவல் 3 வந்து பிரேக் அவுட் ட்ரேட் கிடைக்கல. அப்படி பிரேக் அவுட் ட்ரேட் கிடைக்கல அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் லெவல் 1 வந்தால் பை அடிக்கலாம். இந்த கேண்டிலோட லோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30,291. நம்மளோட பை லெவல் பாருங்கள். கரெக்டாக லெவல் 1 வந்து 30,270 வந்து பை. 270னா 290. 30,300 to 270 பை. 30,290 வரைக்கும் நம்ம வந்துருக்கு. ஆக்சுவலாக கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பை கொடுத்துருக்கு. பை கொடுத்துட்டு இதுக்கான டார்கெட் வந்து லெவல் 1, அதாவது 30,445, 30,445 அண்ட் 30,532. ஆனால் மார்க்கெட் 31,000 டார்கெட்டு நமக்கு நல்ல பெரிய டார்கெட்டே நமக்கு கொடுத்துருக்கு இந்த இடத்துல. நமக்கு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ட்ரேட் கிடைக்கல. பிரேக் அவுட் ட்ரேட் கிடச்சிருந்தா நம்ம லெவல் 3 பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்திருப்போம். அப்படி பிரேக் அவுட் ட்ரேட் கிடைக்காததால் நம்ம அடுத்து லெவல் 1க்கு வந்ததுக்கு பிறகு நம்ம பை மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணோம். அதே போல் நம்ம லெவல் 1 பை என்ட்ரி ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல டார்கெட்டே கொடுத்துருக்குது பேங்க் நிஃப்டியில். அடுத்து வந்து வேறு ஸ்கிரிப்ட். சரி, டாடா ஸ்டீல் TATAS. டாடா ஸ்டீல் பார்ப்போம். டாடா ஸ்டீல் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 628.50 காமிக்குது. இந்த கேண்டில் தான் ப்ரைஸ் வந்து மேலே பாருங்கள் 628.50. இப்போ 628.50னா 628.50. ஓகே, இப்போது லெவல் 1க்கு மிடில் இருக்குது. லெவல் 1 பையோட லெவல் 1ம் செல்லோட லெவல் 1க்கும் மிடில் வந்து 628, அநேகமாக 628.98 இருக்குது. 628.50. நம்மளோட செல் லெவல் வந்து எங்கே இருக்குன்னா 630.93 செல் லெவல் இருக்குது. அடுத்த கேண்டில் ஹை போயிருக்குது 630.55 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 40 பைஸ் டிஃப்ரென்ஸில் நம்மளோட செல் வந்து கிடச்சிருக்கு நமக்கு. 60, 30, 90, 30, 90, 30, 55. ஒரு 45 பைஸ் டிஃப்ரென்ஸில் வந்து நம்மளோட செல் லெவல் வந்து இந்த இடத்துல நமக்கு மிஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரு வேளை நமக்கு இந்த இடத்துல நம்ம அந்த 40 பைஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமல் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு லோ வந்து 596 வரைக்கும் வந்திருக்கு. 596. இங்கே லெவல் 2 வரைக்கும் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. அதாவது 628.50 டார்கெட் வந்து 630.90. என்ட்ரி வந்து 630.55. ஓகே, அதான் 40 பைஸ் டிஃப்ரென்ஸில் வந்து நம்மளோட என்ட்ரி மிஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஆனாலும் வந்து நமக்கு நல்ல சப்போஸ் அந்த 40 பைஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணாமல் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு உண்மையிலேயே வந்து பெரிய டார்கெட் தான் கொடுத்துருக்கு டாடா ஸ்டீலில் கூட.
சரி, அடுத்த ஸ்கிரிப்ட் டைட்டன் பார்க்கலாம். டைட்டனில் பார்த்தீங்கன்னா டைட்டனில் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் க்ளோஸ் வந்து 1450 காமிக்குது. 1450 டைரெக்டாக நம்மளோட மிட் பாயிண்ட் லெவல் 1, 2 லெவல் 1க்கும் நடுவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேண்டில் ஹை 1451 தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து வந்த லோ பார்த்தீங்கன்னா 1430 எக்ஸாக்டாக வந்திருக்கு. நம்மளோட பை பாயிண்ட் வந்துட்டு 1431 to 1439. நமக்கு எக்ஸாக்டாக 1430 பை கிடச்சிருக்கு. பை கிடச்சிட்டு நம்மளோட டார்கெட் வந்து அடுத்த லெவல் 1, அதாவது 1461 or 69. 1461 மார்க்கெட் வந்து 1459 வரைக்கும் மேலே வந்திருக்கு. 1459. ஓகே, ஒரு 2 ரூபா இந்த இடத்துல வந்து நமக்கு டார்கெட் வந்து மிஸ். எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 1430. இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் என்ட்ரி கிடச்சிருக்கு. என்ட்ரி கிடச்சி இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு. ஒரு 2 rupees வித்தியாசத்தில் மார்க்கெட்டில் நமக்கு இந்த இடத்துல டார்கெட் வந்து மிஸ் ஆகிருக்கு. டார்கெட் மிஸ் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா பார்க்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து லெவல் 2 ஸ்டாப் லாஸ் 1412 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். மார்க்கெட் 1415 வரைக்கும் லோ வந்திருக்கு. ஆனால் இன்னும் ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம். ஆனால் க்ளோசிங் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வேளை நம்ம க்ளோஸ் பண்ணாமல் இருந்தோம்னா லாஸ்ட்டில் தான் இந்த இடத்துல நம்ம வந்திருப்போம். சரி, அடுத்து டாக்டர் ரெட்டி பார்க்கலாம். டாக்டர் ரெட்டி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4886 வருது. 4886. ஓகே, கரெக்டாக லெவல் 1க்கு கீழே, லெவல் 1 சென்சோலுக்கு கீழே இருக்குது 4886ன்றது. அடுத்த கேண்டில் போன ஹை பார்த்தீங்கன்னா 4894. ஓகே, நம்மளோட செல் லெவல் வந்து 4891.96, அதாவது 4891 ரூபா 96 பைசா. அப்போ 92 ரூபா, 4892 ரூபாயில் நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகுது. 4894 வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நம்மளோட லெவலில் எக்ஸாக்டாக நமக்கு செல் என்ட்ரி ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல செல் என்ட்ரி ஆக்டிவேட் ஆகிட்டு டார்கெட் வந்து நம்மளோட லெவல் 2, டார்கெட் வந்து லெவல் 1, கீழே இருக்க லெவல் 1ம் அப்புறம் லெவல் 2ம் 4837 4802. 4837 இங்கேயே நம்மளோட டார்கெட் போயிடுச்சு. அடுத்து 4802 அதுவும் டார்கெட் போயிட்டு மார்க்கெட் வந்து ஓவரால் இவ்வளோ பெரிய டார்கெட் நமக்கு, அதாவது கிட்டத்தட்ட இதோட லோ 4550, ஆல்மோஸ்ட் லெவல் 5 வரைக்கும் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு மார்க்கெட். இது சரியான பயங்கரமான டார்கெட் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. சரி, அடுத்த ஸ்கிரிப்ட் வந்து டிசிஎஸ் அப்புறம் ஹெச்டிஎஃப்சி, இது 2 மட்டும் பார்த்துருவோம். டிசிஎஸ் டிசிஎஸோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 3192 காமிக்குது. 3192 ஆக்சுவலாக 2 லெவல் 1 செல்லோட லெவல் 1ம் பையோட லெவல் 1க்கும் மிடில் 3192 இருக்குது. இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் ஒன்று 3212 வந்தால் செல் பண்ணணும், இல்லை 3180 வந்தால் பை பண்ணலாம். மார்க்கெட் வந்து 3176 இந்த இடத்துல வந்திருக்கு. 3167 வந்திருக்கு. 3168 நம்மளோட பை வந்துட்டு 3167 வந்திருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல பை கிடச்சிருக்கு. பை கிடச்சிட்டு ஹை வந்து 3194 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, 3194 இவ்வளோ தான் போயிருக்கு. போயிட்டு ரிவர்ஸ் வந்து 3140 நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல் 2 3140. ஓகே, இங்கே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிக்கக்கூடாது. சரி, நம்ம இதை 5 மினிட்ஸ் சார்ட்டில் செக் பண்ணி பார்த்துருவோம். ஒரு நிமிஷம் இருக்கும். இப்படி ஒரே ட்ரெண்டில் நமக்கு என்ட்ரி கிடைக்காம மோஸ்ட்லி வேலை செய்யாது. 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் வச்சா 5 மினிட்ஸ் ஸ்டார்ட்டில் பார்ப்போம். 5 மினிட்ஸ்
சார்ட் படி மார்க்கெட் 29th ஓப்பனிங் ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வந்து 3181. ஃபஸ்ட்டு கேண்டலோட க்ளோஸ் வந்து 3181. ஓகே, போனால் 3181. செகண்ட் 5 minutes கேண்டில், ரெண்டாவது 5 நிமிஷம் கேண்டிலோட லோ வந்து 3181.45 தான். 81.45. சரி, பை என்ட்ரி கிடைக்கல. அடுத்து ஹை போனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3216. ரெண்டாவது 5 நிமிஷம் கேண்டில் 2216. ஓகே, 2212 நம்மளோட செல் என்ட்ரியா. ஓகே, அதான் எனக்கு ஃபஸ்ட்டே டவுட் வந்தது. பெரும்பாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி உடனே ஸ்டாப் லாஸ் ஒரே ட்ரெண்டிங்கில் டேரெக்டாக போய் அடிக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் போய் செக் பண்ணி பார்த்தேன். சில நம்ம 15 minutes கேண்டில் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து டேரெக்டாக மார்க்கெட் போயிட்டு பை என்ட்ரி கிடச்சி ஸ்டாப் லாஸ் அடிச்ச மாதிரி காமிச்சுது. ஆனால் 5 minutes பார்க்கும்போது நமக்கு என்ன வந்திருக்குன்னா 5 minutes மார்க்கெட் இனிஷியலாகவே நமக்கு வந்து செல்லிங் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அது 9:20 கேண்டிலில் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து 3216 ஹை, அதாவது நம்மளோட செல் லெவல் 1ல் போயிட்டு மார்க்கெட் நமக்கு செல் என்ட்ரியை கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஒருவேளை நம்ம 15 minutes டைம் ஃப்ரேம் மட்டும் பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ 5 minutesலேயே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இது கிளியராக தெரியுது. இது வந்து நமக்கு முதல்ல செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகல, முதல்ல செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. செல் ஆக்டிவேட் ஆகிட்டு லெவல் 1 தான் நமக்கு டார்கெட் 3168. ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட டார்கெட் ஜோன். நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் வந்து 3140. இதுதான் செகண்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட்டை மார்க்கெட் கொடுத்துட்டு அடுத்தது வந்து எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குன்னா 3100 வரைக்கும் வந்திருக்கு. 3100 அப்படின்றது நம்மளோட லெவல் 4ஐயும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. லெவல் 4ஐயும் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. நமக்கு ஆக்சுவலாக சரியாக நல்ல டார்கெட் தான் கொடுத்துருக்கு இந்த டாடா கன்சல்டன்சி கூட. ஆனால் என்ன ஒன்று, நம்ம 15 minutes மட்டும் நம்ம பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருப்போம். ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு 5 minutes நம்ம செக் பண்ணதுனால தான் நமக்கு தெரியுது. மோரோவர் நீங்கள் நிஃப்டி நீங்கள் என்எஸ்சி மார்க்கெட்டை யூஸ் பண்ணும்போது நீங்கள் 5 minutes கேண்டில் கூட நீங்கள் க்ளோஸ் ப்ரைஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 minutes to 5 minutes தான் நமக்கு ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கும். அதனால் நீங்கள் இதையே கன்சிடர் பண்ணலாம். HDFC பேங்க் பார்த்துருவோம். HDFC பேங்க் ஃபஸ்ட்டு 15 minutes க்ளோஸ் வந்து 1390. ஆக்சுவலாக கரெக்டாக நமக்கு மார்க்கெட் வந்து லெவல் 1 1390 எக்ஸாக்டாக நமக்கு வந்து செல்லிங் தான். மார்க்கெட் ஓப்பனிங்லேயே செல்லிங் தான் நமக்கு கொடுத்துருக்கு. செல்லிங்கோட டார்கெட் வந்து நமக்கு எங்கே வரணும் அப்படின்னா 1360.78, அப்புறம் 1353 வரணும். 1364. ஓகே, இது வந்து நமக்கு டார்கெட் கொஞ்சம் மிஸ். ஓப்பனிங் கேண்டில் க்ளோஸ் ப்ரைஸ் 1390. ஓகே, அடுத்த கேண்டில் ஓப்பன் 1380 அண்ட் ஹை வந்து 1391. எக்ஸாக்டாக நமக்கு செல் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஓகே, இந்த HDFC பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு எதிர்பார்த்தபடியே இந்த இடத்துல செல் கொடுத்துருக்கு. செல் வந்து 1391 நமக்கு செல் கிடச்சிருக்கு. 1390 செல் கிடச்சிருக்கு. 90 கீழே மார்க்கெட் எவ்வளோ தூரம் லோ வந்திருக்குன்னா 1364 வரைக்கும் வந்திருக்கு. நம்மளோட டார்கெட் வந்து 1361, 1360, 1361 அந்த ரேஞ்சில் வருது. கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் வித்தியாசத்தில் நமக்கு இந்த இடத்துல டார்கெட் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் மிஸ் ஆகிட்டது பிறகு அங்கேருந்து இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, எனிஹவ் நீங்கள் இந்த லெவல்ஸை கொஞ்சம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள். நான் ரூல் படி யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே அந்த ரூல் தான் எல்லா லெவலுமே எல்லா நேரத்துலையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யாது. ஆனால் இந்த லெவலை யூஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கால்குலேட்டர் உங்களால் யூஸ் பண்ண முடியும்.
இந்த கேல்குலேட்டரை கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய்க்கு வந்து இந்த கேல்குலேட்டர் ப்ளஸ் இந்த நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட், இதை விட இந்த மெத்தடை வந்து நான் இப்போ கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்கணுன்றதுக்காக எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி நான் கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடை 1,00,000 ரூபா 1,50,000 ரூபாய்க்கு மீட்டிங் போட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. நான் உங்களுக்கு இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்றதுனால இது வந்து நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நீங்கள் உங்களோட ரியல் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சர்வீஸ் பண்ணணுமோ அவ்வளோ சர்வீஸ் பண்ணணுன்னு தான் நானும் ட்ரை பண்ணுறேன். இந்த ஆப் ரெடி பண்ணுறதுலேருந்து இப்போது இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே என்னோடய டைம், என்னோடய காசு எல்லாமே நான் போட்டு தான் நான் வந்து மற்றவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண நான் பார்க்குறேன். நான் ஓரளவுக்கு தான் என்னாலையும் வந்து என்னோடய வருமானத்துலேருந்து எடுத்து செலவு பண்ணி செய்ய முடியுது. இன்கேஸ் உங்களால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு வேளை யாராவது கோடிங் தெரியும், அந்த கோடிங் சம்மந்தமாக எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பக்ஸ் எல்லாம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது கூட உங்களால் யாராவது ஹெல்ப் பண்ண முடியும், தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ட்ரேடர். அப்புறம் வந்து இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து நான் கீழே வந்து ஒரு காலம் ஒன்று கொடுத்துருக்கேன். இங்கே வந்து இந்த கேல்குலேட் ஆங்கிள்னு சொல்லிட்டு ஒரு காலம் மட்டும் பார்த்தீங்களா. இந்த காலத்தில் எதுக்காக இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக வேறு ஏதாவது ஸ்கிரிப்டில் வேறு ஏதாவது மெத்தடில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் லைன் போட்டு பார்ப்பீங்க. ஏற்கனவே மார்க்கெட் ரியாக்ட் ஆன டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸில் நீங்கள் வந்து லைன் போட்டு பார்ப்பீங்க. இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல துண்டாக ஒரு விக் மட்டும் இருக்கும், அந்த மாதிரி விக் இருக்க இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் சொல்லிட்டு கணக்கெடுப்பீங்கள்ல. அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு பதிலாக இங்கே ஒரு கேல்குலேட்டர் பண்ணுறதுக்காக ஒரு கேல்குலேட் பண்ண ஒரு காலம் ஒன்று கொடுத்துருக்கேன். ஆங்கிள் கேல்குலேட் ஆங்கிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கல. இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு மார்க்கெட்டோட ப்ரைஸை போடுங்க. ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டோட ப்ரைஸ், இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட், இப்போ இது ஹெச்டிஎஃப்சி இதே இப்போ நம்ம லைவில் வச்சுருக்கோம்ல, ஹெச்டிஎஃப்சி பார்த்தோன்னா இப்போ இந்த கேண்டலோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 1400 போடுறேன் அப்படின்னா, இப்போ இந்த கேல்குலேட்டர் படி உங்களுக்கு என்ன காமிக்கணும், அந்த பர்டிகுலர் ப்ரைஸோட ஆங்கிள் எந்த ஆங்கிளில் இருக்குன்றதை காமிக்கும். இப்போ இந்த ஆங்கிளால் நமக்கு யூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே கேனோட ரூல் படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரைஸுக்குமே ஒரு டிகிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்படி அந்த டிகிரி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட ஸ்ட்ரென்த் உங்களால் கணக்கு போட முடியும். அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90, 180, 270, 360 இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ இந்த 1400ன்றது 30 டிகிரி ஆங்கிளில் வருது. ஆக்சுவலாக இப்போ இது 30 டிகிரி ஆங்கிளில் மார்க்கெட் வந்திருக்கு. சப்போஸ் இந்த கேண்டலோட க்ளோஸ் ப்ரைஸ் 1390 இருக்குது. இதை போட்டு பார்ப்போம். 390 இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஆங்கிள் 6, அதாவது ஆங்கிள் 6ன்றது நியர்லி 360 டிகிரிக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது வந்து இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். அதே போல் இந்த லோவையும் நம்ம எடுத்து போட்டு போகிறோம்னா இந்த க்ளோஸ் ப்ரைஸ், அது ஆக்சுவலாக இந்த ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் பார்ப்போம். 1367, 310 சரியா. அதாவது 310 அப்படின்னும் போது நம்ம இந்த லோவுக்கு கணக்கு போட்டால் லோ வந்து 1366, 1364 கரெக்டாக 300 டிகிரி, அதாவது 180 டிகிரிக்கு கொஞ்சம் பக்கம். இப்போது இந்த மாதிரி இந்த 180ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அந்த மாதிரி தான் வரும். இப்போது இங்கே 180 டிகிரின்றது நமக்கு சப்போர்ட்டில் வருது. எக்ஸாக்டாக மாட்ட அந்த இடத்துல ரியாக்ட் ஆகுது. இந்த கால்குலேட்டர் நான் அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு அந்த ஸ்கிரிப்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் இங்கே இருக்கிற இடத்துல எந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்றது உங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ப்ரைஸ் வேல்யூ இங்கே போட்டுட்டு கால்குலேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த ப்ரைஸ் போட்டாலும் அந்த ப்ரைஸ்க்கான ஆங்கிள் இங்கே காமிக்கும். இது ஒரு விதத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது பேட்டர்ன் நீங்கள் செக் பண்ணும்போது கூட இதையும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ட்ரேடிங் கேரியருக்கு இன்னுமே நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் உங்களால் எடுக்க முடியுன்றதுக்கு தான் நான் வந்து இந்த ஆப்ஷனும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே ட்ரேடர்ஸ், இதுதான் நான் சொல்லணுன்றதுக்காக நான் பார்த்தேன். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை லைவ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். கூடிய சீக்கிரம் வந்து இந்த கேன் சம்மந்தமான ஒரு ரெக்கார்டிங் வந்து நான் ஏற்கனவே ஒரு ஃப்ரீ செஷன் எடுத்தேன் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்காக. அந்த செஷனை வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். அது எடிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்கும். கேன் பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் இருக்கும். அதோட எடிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அது எடிட்டிங் ஒர்க் முடிஞ்ச உடனே நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் அந்த கேனோட கோர்ஸை வந்து நான் 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு கேனில் வந்து உங்களை
ஒரு இன்டர்மீடியட் லெவலில் கொண்டு வந்து விட முடியுன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த சேனலில் அந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், உங்களாலையும் கேனை வச்சு கேல்குலேட் போட்டு ட்ரேடிங் எடுக்க முடியும். அதே மாதிரி புதுசாக உங்களால் ரிசர்ச் பண்ண முடியும் கேனில் கண்டிப்பாக. அந்த லெவலுக்கு கொண்டு வந்து விடுறேன். கேன் அஸ்ட்ரோ மட்டும் அதில் இருக்காது, நார்மலாக மற்ற கேனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். கேன் அஸ்ட்ரோவை என்னால் அதில் கொடுக்க முடியாது, சாரி. மேபி நானே இன்னும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் ஆகலை கேன் அஸ்ட்ரோவில். அதனால் அதை கிளியர் கட்டாக என்னால் உங்களுக்கும் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.